வெல்கம் டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்னைக்கு குவிக் அண்ட் ஈஸியாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் போட்டு எப்படி கறி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட ஹீரோ கத்திரிக்காய். எந்த கத்திரிக்காய் வேணால் யூஸ் பண்ணலாம். சைனீஸ் கத்திரிக்காய், இந்தியன் கத்திரிக்காய், இல்லை பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும்ல, அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே சைனீஸ் கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காவை இந்த அளவு திக்னஸுக்கு கட் பண்ணி லேசாக சால்ட்டு போட்டு நன்னா அந்த தண்ணி விடும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி விடும். அதை நன்னா பேப்பர் டவரில் போட்டு நன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியனை இந்த மாதிரி ரஃப் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு கார்லிக் போட்டுக்கலாம். நான் இங்கே நிறையா கார்லிக் போட போகிறேன். அதனால் ஒரு 8 கார்லிக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, சோம்பு, இது 3த்தையும் அரைக்கணும். தாளித்து கொட்டுறதுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, இது ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸு, வெறும் ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் காரத்துக்கு. இங்கே சுகர் 1 டீஸ்பூன், புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வினிகர். நீங்கள் டிஸ்டில்டு வினிகரோ இல்லை ரைஸ் வினிகரோ எது வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே 1/4 கப்புக்கு நான் ரைஸ் வினிகர் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், சால்ட்டு, டேஸ்ட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கையால் இடிக்கிற மோட்டர் வச்சுருக்கேன். எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் கடுகை போட்டு நல்லா உடச்சிக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பையும் போட்டு நல்லா உடச்சிக்கலாம். இப்போ கடைசியில் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா நசுக்கியாச்சு. இதை எடுத்துடலாம். வாணலி சுட்டெடுத்து இந்த டிஷ்ஷை ட்ரெடிஷ்னலாக பண்ணுறம்போது டீப் ஃப்ரை பண்ணுவாங்க கத்திரிக்காயை. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இது நிறைய கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 2 பேட்சாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் சுடட்டும். இப்போது இந்த கத்திரிக்காயை நம்ம உப்பு போட்டு பெசரி வச்சதுனால இது நல்லா தண்ணி ஊற்றின்றோம். இப்படி புழிஞ்சோன்னா எல்லா தண்ணியும் போயிடும். இதை கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாணலியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வதக்கினோன்னா சீக்கிரமாகவும் வதங்கும், நல்ல ரோஸ்ட்டாகவும் ஆகும். இது இப்போ நல்லா வெந்தாச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் 300 பேட்சையும் போட்டு வறுத்துக்க போகிறேன். கத்திரிக்காயை 2 தடவையாக போட்டு வதக்கி எடுத்துட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஆனியனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சுடட்டும். ஆனியனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை எடுத்தாச்சு. இப்போ இதே வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்ட உடனே பட்டை, கடுகு, சோம்பு இதெல்லாம் வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுத்து. கருவேப்பிலை, இப்போ நம்ம குத்தி வச்ச இஞ்சி, பூண்டு, கடுகு, சோம்பு அது 4தோட விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது 2 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ பெப்பர் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ கரைச்ச புளியை ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். புளி ஒரு 4 நிமிஷமாக கொதிச்செடுத்து இப்போது எடுத்து வச்ச வினிகரையும் சுகரையும் ஆட் பண்ணிடலாம்.
வினிகரும் சுகரும் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போது ஆனியனையும் எக் பிளான்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கறி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் இன்றைக்கி சாதத்தோடு சேர்த்து போட்டு சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கத்திரிக்காய் கறி இப்போ ரெடி. இந்த கத்திரிக்காய் கறி நம்ம சவுத் இந்தியாவில் பண்ணுற மாதிரி இல்லாமல் புளிப்பு காரம் கொஞ்சம் திதிப்போட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி தோசைக்கு நல்ல அக்கம்பளிமெண்ட்டு, இல்லை தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.